கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திலும் உங்கள் ஒருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரியப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வார ஆராதனை நாளிலும் நாம் குடும்பமாக சேர்ந்து நம்முடைய வீடுகளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துவாராக. அதற்கு முன்பதாக இந்த வேளையிலும் கூட ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி அதைத் தொடர்ந்து நாம் செபித்த ஒரு வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பரலோக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல பகல் நேரத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த வார்த்தை கொண்டு இதோ எங்களை நீர் பலப்படுத்தி, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி, நீர் எங்களை ஆசீர்வதிக்க உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் ஒருவரை எங்கள் வாழ்க்கையில் பெருக நாங்கள் சிறுக நம்முடைய சிலுவை நிலையில் எங்களை மறைத்து கொள்ளும். இவ்வார்த்தைகளை நம்முடைய அடியானுக்கு நீ தந்தரில் நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தைகளை தியானிக்க நம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள பலன் தார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே தொடர்ந்து கிரியை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த நாளின் தியானமாக நாம் எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மோசேயை நோக்கி விதமாய் சொல்லுகிறார். நாம் வாசித்த வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார்.
இந்த வார்த்தையினுடைய பின்னணிகளை முன்னும் பின்னுமாக அந்த அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி அவர்கள் வனாந்திர வழி நடத்தி வருகிற பொழுது, தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது, அவர்கள் இறைச்சிக்காக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் முறையிடுதல், அவர்கள் கூப்பிடுதல் தேவ சமூகத்தை எட்டுகிறது. தேவன் அதற்கு மோசையோடு பேசுகிறார். நாளைக்கு நீங்கள் விரும்புகிற அந்த இறைச்சியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5, 10 நாட்கள் அல்ல, 20 நாட்களும் அல்ல, ஒரு மாதம் முழுவதும் சாப்பிடும்படிக்கு அது நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே தேவனுடைய சமூகத்திலே சொல்லுகிறார், ஜனங்களுடைய ஆடு மாடுகள் இவைகளெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும், கடலுடைய மச்சங்கள் எல்லாம் இவர்களுக்கு கொடுத்தாலும் போதாது என்று சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. இந்த வார்த்தையை மோசே இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, நான் உனக்கு சொன்னபடி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாய் என்று நம்முடைய தேவனாய் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தியானிக்கக்கூடிய இந்த நாளுக்குரிய காரியம், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. அவருடைய கரம் குறுகி இருப்பது இல்லை. அவருடைய கரம் வல்லமையுடையதாக, பராக்கிரமம் உடையதாக, அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே அவருடைய கரத்தை குறித்து, அதனுடைய காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாம் வேதத்தில் பார்க்கிற பொழுது, அவருடைய கரத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவருடைய கரம் தயவுள்ள கரம் என்றும், சங்கீதம் 21:8 பார்க்கிற பொழுது பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய கரம் என்றும், சங்கீதம் 48:10 நீதியால் நிறைந்திருக்கிறது அவருடைய கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 63:8 பார்க்கிறோம், அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லி. கடைசியாக பார்க்கிறோம் சங்கீதம் 118:16 பார்க்கிறோம், பராக்கிரமம் செய்யும் கரம் என்றும், அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது என்றும் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னது போல, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று அவர் கேட்கிறார். வேதத்தில் நாம் அதை ஆராய்ந்தால் அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிறது. அவருடைய கரம் தாங்குகிறது. அவருடைய கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அவருடைய கரம் பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக, தயவுள்ளதாக, பலத்தில் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய அவருடைய கரத்தின் மகிமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அந்த கரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதலாவது நாம் வாசித்த அந்த வசனத்தினுடைய எழுத்தின்படியே, அந்த வார்த்தைகள் சொல்லுகிறபடியே கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த எழுத்தின்படியே முதலாவது அவருடைய கரம் குறுகி இருப்பதில்லை. குறுகாத, பலம் வாய்ந்த, நீட்டப்பட்ட, மகத்துவம் உள்ள, பராக்கிரமமுடைய கரமாய் அவருடைய கரம் இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அவர் கரத்தின் மகிமையை குறித்து பார்க்கிற பொழுது, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெறுகிறான். அந்த 100 மடங்கு பலன் நம்முடைய தேவனுடைய கரத்தின் பலத்தினால் வந்தது. பஞ்ச காலத்தில் விதைக்கிற விதைப்பை 100 மடங்கு பெற்றுக்கொள்வது என்பது எளிதானது அல்ல. அதே போல வேதத்தில் பார்க்கிற பொழுது, ஒரு பிறவி குருடன் அவன் சீலவாம் குளத்தில் போய் தன் கண்களை கழுவி அவன் சொஸ்தமாகிறான். இந்த அற்புதத்தின் நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்களானால், ஒரு பிறவி குருடன் சொஸ்தமாவது என்பது எளிதானதல்ல. இது தேவனுடைய பலத்த கரத்தின் செய்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய
தேவன் மோசேயை பார்த்து சொன்னது போல அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை, அவருடைய கரம் பலத்ததாய் இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோபனது சுவிசேஷத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அந்த வசனங்களிலே நாம் அறிந்திருக்கிறபடி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்த கரம் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வியாதிப்பட்டான் என்று அறிந்தும் அவர் சில நாட்கள் தங்கியிருந்து மீண்டும் அவர் வருகிற பொழுது அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று என்கிற செய்தி அவருக்கு கேட்கப்படுகிறது. அவர் அதை கேட்ட பிறகும் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கல்லறையில் இருந்த கல்லை அப்புறப்படுத்த சொல்லி லாசருவை வெளியே வா என்று சொல்லி மரித்தவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். அவருடைய கரத்தின் வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர் மீட்சியை உயிர்ப்பித்தலை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். மரித்த நிலையில, உணர்வற்ற நிலையில, கல்லை கொண்டு அடைத்து வைத்தது போல அடைக்கப்பட்ட நிலையில எவ்வளவேனும் மாற்றம் வருகிறதற்கு முடியாது என்ற நிலையில இருந்தால், மரித்த நிலையில இருந்தால், அந்த குணாதிசயங்களுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு, அப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு, அப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக, உயிர் மீட்சியை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஆண்டவருடைய கரம் பலத்த காரியங்களை செய்தது. எப்படி செய்தது? அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்கள் நாளும் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அவர் கரத்தின் பலத்த கிரியைகளை நாம் பார்க்கும்படி செய்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து வேதத்திலே பார்க்கிற பொழுது யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி தேவனுடைய கரம் பலத்த கிரியையை செய்கிறது. அவருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, அவர் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா நீங்களும் நானும் சொல்ல முடியும், அவருடைய கரம் குறுகவில்லை. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார். மோச இந்த இடத்துல சொல்லுகிறார், உன் கையில கோலை ஏன் சும்மா வைத்திருக்கிறதை நீட்டு. அதை நீட்டின பொழுது அந்த கடல் பிளக்கும்படியான, பிரிந்து இவர்களுக்கு வழி கொடுக்கும்படியான காரியத்தை அவருடைய வலது கரம் செய்து முடித்தது. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் தமது வலது கரத்தின் கிரியையை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல 2 சம்பவங்களை, 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று விசுவாசத்தினால், இன்னொன்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதினால். நாம் தேவன் மேல், அவர் வார்த்தையின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலும், அவருடைய வார்த்தைக்கு, அவர் சத்தத்துக்கு, அவர் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதினாலும் அவருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை அவர் நமக்காக காண்பிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் ஒரு உயிர் மீட்சியை, ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய காரியத்தை அவர் செய்கிறார். இங்கே கீழ்ப்படுகிறதன் மூலம் அவர்கள் செல்வதற்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். பின்னாக சத்துருக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கமும் அவர்கள் ஏறி தப்பி போகாதபடி மலைகள் காணப்படுகிறது. அதற்கு எதிரே, அவர்களுக்கு எதிரே செங்கடல் காணப்படுகிறது. அந்த செங்கடலில் தான் தேவன் அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, நம்மை சுற்றிலும் எவ்விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் தப்பி போவதற்கான வழியை, நாம் கடந்து செல்வதற்கான வழியை, நாம் மீந்திருப்பதற்கான வழியை, நாம் வெற்றி பெறுகிறதற்கான வழியை, எல்லா தடைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ண அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை, அது பலத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய எழுத்தின்படியே முதலாவது அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. இரண்டாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய வேத பகுதியில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இரண்டாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியதாய் இருக்கிறது. எண்ணாகமத்திலே 23:19 நாம் வாசித்ததுபடி அவர் சொல்லியும் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொல்லியதை, அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான், தேவன் பொய் சொல்லுவது இல்லை. அவர் மாறி பேசுகிறது இல்லை, தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கலாம், வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டிலுமே அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நமக்கு சொன்னதையும் நிறைவேற்றுகிறவர். அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து விடுகிறது இல்லை. பிரியமானவர்களே, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பூமி அகன்று போனாலும் தம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். இரண்டாவது, அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கரமாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக அதை நிறைவேற்றி முடிப்பார். நம் வேதத்தில் வாசிக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும், எல்லா வாக்குகளையும், எல்லா வேத வசனத்தின் எழுத்துக்களையும், தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிற வல்லமுள்ள தேவனாக, அப்படிப்பட்ட ஒரு வலது கரமுடைய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கரத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். வேதத்தில் நாம் தியானிக்கிற பொழுது, நம் வேதத்தில் பார்க்கிற பொழுது தாவீதை குறித்து நாம் பார்க்கிற முடியும். தாவீது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். தேவன் அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாக அவனை அபிஷேகித்து அவனை மீண்டும் அந்த அபிஷேகத்தோடு அல்லாமல் அந்த ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தாவீது ராஜாவுடைய பதவியை விரும்பல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குரைத்து அவனை அபிஷேகித்தார். அதை அவரே செய்து முடித்தார் என்பதை வேத சரித்திரங்கள் நமக்கு அதை சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. அதே போல வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய கரத்தை குறித்து பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பேதுரு அவன் வலைகளை அலசி கொண்டிருந்தான். வலைகளை அவன் அலசி கொண்டிருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை அவனை பார்த்து சொன்னது, நீ ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடு. அவர் வார்த்தை படியே திரளான 2 படவுகள் நிரம்பத்தக்க மீன்களை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த 2 இடங்களை நீங்கள் பார்ப்பீங்களானால் தேவனுடைய கையினுடைய, தேவனுடைய கரத்தினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். அவர் ஒரு வார்த்தையை அவர் சொன்னால் அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எரேமியா 1:12 சொல்லப்படுகிறது, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை, தம் வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். தாவீதுக்கு சொன்னதை அப்படி நிறைவேற்றினார். பேதுருகிட்ட சொன்னதை அப்படி நிறைவேற்றினார். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அவனுக்கு அகப்படவில்லை. ஆனால் அவர் சொல்லிய வார்த்தையின்படியே செய்த பொழுது அவர் வார்த்தை அவனை வெறுமையே கரைக்கு வந்து சேரும்படி செய்யல. 2 படவுகள் நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்தார். ஏனென்றால் தம் வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கரத்தின் வல்லமையின் தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அந்த வசனங்களை அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு செய்தபடியே அதை நிறைவேற்றி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார்.
உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி அவன் அழைத்த அந்த சத்தத்திற்கு அவன் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தவனாக, விசுவாசத்தின் தகப்பனாக அவன் காணப்படுகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதை அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அறிக்கையிடுகிற பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாக நம்பும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாக அதை பிடித்து கொள்ளுகிற பொழுது, நம்முடைய விசுவாசம் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரித்ததாக அவைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதே போல வேதத்தில் நாம் பார்ப்போமானால் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நாம் வாசித்த இந்த வசனங்களை பார்க்கிறோம். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகோவையும் அதன் ஜனங்களையும் உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இரண்டாவது காரியம் தேவன் செய்கிறது, தம் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட கரத்தின் கிரியை உடைய தேவனாக இருக்கிறார், தம் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். யோசுவாவுக்கு சொன்னபடியே எரிகோவையும் அதன் ஜனங்களையும் அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவா செய்ததெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்னதில் முன்னும் பின்னும், இடது பக்கம் வலது பக்கம் எந்த பக்கமும் சாய்ந்து போகாமல் அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். தேவன் சொன்னபடியே 7வது நாள் ஆர்ப்பரித்தார்கள். தேவன் அந்த எரிகோ கோட்டையை விழவும் அவர்கள் இவர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கவும் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்தது. கரங்களை வேற்றி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கரம் எப்படிப்பட்டது? முதலாவது நாம் தியானித்தபடி எழுத்தின்படியே அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இரண்டாவது, அவருடைய கரம் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறது. மூன்றாவது, அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாய் கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னபடியே அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காடைகளை கொண்டு வந்து குவித்தார். வேதத்தில் எழுதப்பட்டபடி 1 நாள் அல்ல, 2 நாள், 5, 10, 20 நாள் அல்ல, ஒரு மாதம் முழுக்கவும் அவர்கள் இறைச்சி சாப்பிடும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கைகளிலே கொடுத்தார். மூன்றாவது கரம் எப்படிப்பட்டது என்றால், இயற்கையை கீழ்ப்படுத்துகிற கரமாயிருக்கிறது. இயற்கையை அவர் கீழ்ப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வானத்தில் ஒரு 10 பறவைகள் சேர்ந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த பக்கம் ஒரு பிரயாண தூரம், ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், அவர்கள் 1.5 முழம் 3 அடி உடையதாக அவ்வளவு காடைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கையை கீழ்ப்படுத்துகிற கரமாயிருக்கிறது. நம் வேதத்தில் அவைகளை குறித்து தியானிக்க முடியும். யோனாவுடைய வாழ்க்கையில் அவர் மீனுக்கு கட்டளை கொடுத்தார். மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. இயேசு படகில இருந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி அவைகளை அதட்டினார். அவைகள் அமைதலாய் ஆயிற்று. நம்முடைய தேவன், அவர் கரத்தின் வல்லமை, அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மூன்றாவது இயற்கையை கீழ்ப்படுத்துகிற கரமாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சகலமும் ஆகும். பிரியமானவர்களே, இயற்கையை கீழ்ப்படுத்துகிற அவருடைய கரம் மோசே அந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்பாராத ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கு செய்து, மோசே இடத்தில் அவர் சொன்னதுபடி, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ அதை காண்பாய்னு சொன்னபடியே தேவன் அதை செய்து காட்டினார். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வேதத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கிற அந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. தேவனுடைய வார்த்தை தம்முடைய ஆசாரியர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமந்து நீங்கள் யோர்தானிலே போல் உங்கள் உள்ளங்கால்கள் படும்படி நீங்கள் வையுங்க. அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது அந்த யோர்தான் பிரவாகித்து வருகிறது, ஒரு குவியலாக நின்று திரும்பிவிடும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தவர்களாக, அந்த ஆசாரியர்கள் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோள் மேல் சுமந்து கொண்டு போய் நின்ற பொழுது இயற்கையை கீழ்ப்படுத்துகிற தேவனுடைய வலதுகரம் அந்த இடத்துல அந்த பிரவாகித்து வருகிற அந்த யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படி செய்து ஒரு குவியலாக நிற்கும்படி செய்தது. இயற்கையை கீழ்ப்படுத்துகிற தேவன் அவர். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இயற்கையை கீழ்ப்படுத்துகிறவர் நம்மோடு உண்டு. நாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்வோமானால் பிரவாகித்து வருகிற எவ்வித சீற்றங்களுக்கும் நாம் தப்பும்படிக்கு, நாம் அக்கறை சேரும்படிக்கு, அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பது தேவனுடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொள்வோமானால் அவருடைய வலதுகரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். தொடர்ந்து வேதத்தில் பார்க்கிற பொழுது 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அந்த வசனங்கள்ல சாரிபாத் ஊர் விதவை வீட்டில் தேவனுடைய கரம் செய்த கிரியை நாம் பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் அவளுடைய எண்ணெயும் மாவும் குறைந்து போகாமல் அவளும் அவளுடைய மகனும் இந்த இடத்துல தீர்க்கதரிசியம் சாப்பிடத்தக்கதான பஞ்சகாலம் தீரு மட்டும் போஷிக்கும்படியான காரியத்தை தேவனுடைய கரம் அங்கு செய்தது. பிரியமானவர்களே, அவள் செய்தது தீர்க்கதரிசியானுடைய வார்த்தைக்கு, எலியாவுடைய வார்த்தைக்கு அவள் முழுமையாக கீழ்ப்படிந்தாள். அவள் அதை தேவனுடைய வாக்காக எடுத்துக்கொண்டாள். முதல் அடையை சுட்டு கொண்டு வந்து அவரிடத்திலே அவள் கொடுத்தாள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. இயற்கையை கீழ்ப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாதது என்று சொல்ல ஒன்றில், அவரால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இயற்கையை கீழ்ப்படுத்துகிறவர். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும், இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறபடி பஞ்சகாலம் தீரு மட்டும் அவளுக்கு வேண்டிய எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவை என்னவோ அதை சந்தித்து நம்மை நிறைவுபடுத்தி நடத்துவதற்கு அவருடைய கரம் பலத்த கரமாக, இயற்கையை கீழ்ப்படுத்துகிற கரமாக, எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவருடைய வல்லமுள்ள வலது கரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. கடைசியாக அவருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதலாவது, எழுத்தின்படியே அவருடைய கரம் குறுகி போகாத கரமா இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய கரம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கரமா இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய கரம் இயற்கையை கீழ்ப்படுத்துகிற கரமா இருக்கிறது. நான்காவது, அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நாம் வாசித்த வசனங்கள் சொல்லுகிறது போல நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாததை செய்து முடிக்கிற கரமாய் அவருடைய கரம் இருக்கிறது. ஒரு மனுஷனால் புரிந்து கொள்கிறதற்கு முடியாத நிலையில, அவன் புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற கரமாய் நம்முடைய தேவனுடைய கரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது
யோசபாத்தை நாம் பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு 3 கூட்டத்தார் எழும்பி அவனை அழிக்க வருகிறார்கள். அவன் தேவனின் மேல் விசுவாசம் கொண்டவனா தேவனை சார்ந்து கொள்கிறான். நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடியும்படி தேவன் செய்தார். இதுதான் நம்முடைய புத்திக்கு எட்டுகிறதற்கு மேலான காரியத்தை தேவன் செய்கிறவர். அதே போல் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியானுடைய மனைவி கடன் பட்டது நிமித்தம் எலிசாவினிடத்தில் வந்து அவள் நிற்கிறாள். தேவனுடைய வார்த்தை அவளுக்கு சொன்னபடியே அவள் போய் தன் வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை தன் வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வைத்து, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா காலி பாத்திரங்களையும் வாங்கி கொண்டு வந்து வைத்து அதை மொண்டு அவள் ஊற்ற ஆரம்பிக்கிற பொழுது எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரப்பப்பட்டது என நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த கரம் 4வது எப்படிப்பட்டதுனா நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் நம்ப முடியாத, நாம் எண்ணி பார்க்க முடியாத, நாம் சிந்தித்திராத மகிமையான மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்கிற தேவன் அவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்ப்போம், 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவில் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் சீரியர் இராணுவத்தோடு வந்து கொத்தளங்களை போட்டு அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி அவர்களை அடைத்து போட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களை பஞ்சம் சூழ்ந்து கொண்டது. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் தீர்ந்து போய் எல்லா மிருக ஜீவன்களும் அவர்கள் அடித்து புசித்து அடுத்து மனிதனை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கு தள்ளப்பட்டார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரத்தின் கிரியை அங்கு எலிசாவின் மூலம் சொல்லப்படுகிறது. நாளைக்கு இந்நேரத்திலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று அவன் சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் மேல் அந்த மனிதன் கொண்ட அந்த விசுவாசம் அடுத்த நாள் அவன் சொன்னபடியே ஆயிற்று. அதே அதிகாரத்தில் நீங்கள் 6வது வசனம் 7வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீரியர் இராணுவம் எல்லாம் அவர்கள் காதுகளிலே ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர் நமக்கு தெரியாமல் வேறொரு இராணுவத்தை அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள், ஆகவே நாம் அதமாயிருவோன்னு சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் இருந்த வண்ணமாய் போட்டுவிட்டு அவர்கள் உயிர் தப்ப ஓடிவிட்டார்கள். நம்ம அந்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிற பொழுது தேவனுடைய கரம் நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி விசுவாசத்தபடி தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டபடி யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பினார்களோ அவர்களெல்லாம் அடுத்த நாள் வேத வசனம் சொன்னபடியே அவர்கள் 1 மரக்கால் கோதுமை மாவு, அவர்கள் 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் அவர்கள் வாங்கி கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரம் பெரிதாக இருக்கிறது, வல்லமுடையதாக இருக்கிறது. தேசத்துடைய பொருளாதாரங்கள் மாறலாம். சில நேரத்தில் நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் எதிர்பார்த்தவைகளில் மாற்றங்கள் உண்டாகலாம். ஆனால் நம்மை அழைத்தவரும் நம்மை அபிஷேகித்தவரும் நமக்கு வாக்கு பண்ணினவரும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை போஷிப்பதற்கு, நம்மை உடுத்துவிப்பதற்கு, நம் தேவையெல்லாம் சந்தித்து நம்மை நடத்துகிறதற்கு நம் கரத்தை பிடித்திருக்கிற தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத காரியத்தை தேவன் செய்தார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்க முடியாத செய்கிற தேவன். நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்தால், அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தால் தேவன் அதை நமக்கு செய்வார். அதே போல் வேதத்தில் பார்க்கும்பொழுது யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 25 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே
அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் மகத்துவம் அங்கு எழுதப்படுகிறது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள், அது மிகுந்த கசப்பாய் இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறது, மோசேக்கு சொல்லுகிறது, ஒரு மரத்தை காண்பித்து அந்த கொப்பை வெட்டி அந்த தண்ணீரில் போடுகிற பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய கரம் நாம் எண்ணி பார்ப்பதற்கு, நம்முடைய புத்திக்கு, ஒரு மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய தேவன் செய்கிறவர். அவருடைய கரம் அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. தேவன் அவ்விதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மாறாவை மதுரமாக மாற்றினார். அதே தேவன் தான் நமக்கும் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான கசப்புகள் நிறைந்திருந்தாலும் அந்த கசப்புகளை மாற்றி அவருடைய சமாதானத்தினாலே தித்திப்பான தண்ணீரை போன்று அவர் தம்முடைய மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நம்மை நிரப்புகிறதற்கு, நம்முடைய புத்திக்கும் எட்டுகிறதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும். மோசே செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஏன் இந்த கொப்பை வெட்டி அல்லது இந்த மரத்துடைய கிளையை வெட்டி போட வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்கல. அவன் விசுவாசித்தவன் மாத்தமல்ல, கீழ்ப்படிந்தவனாயும் அவன் செய்து முடித்த பொழுது அவனுடைய கீழ்ப்படிதல், பிரியமானவர்களே, மாறா மதுரமாய் மாறிட்டு இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை தித்திப்பான நீரூற்றை போன்று நம்முடைய தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நாம் 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இரண்டாவது, அவருடைய கரம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறது. மூன்றாவது, அவருடைய கரம் இயற்கையை கீழ்ப்படுத்துகிறது. நான்காவது, அவருடைய கரம் மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த 4 இடத்துல 2 காரியங்களை திரும்ப திரும்ப பார்த்திருப்போம். ஒன்று, விசுவாசித்தார்கள், இன்னொன்று கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக, மோசையை பார்த்து தேவன் சொன்னது போல, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, நான் சொன்னது நடக்குமா நடவாதோ என்று நீ காண்பாய்னு சொல்லி அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர்களுக்கு முன்பு நிறைவேற்றி காண்பித்தார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை காண்பித்தார். அவர் தான் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் என்பதை காண்பித்தார். அவர் இயற்கையை கீழ்ப்படுத்துகிறவர் என்பதையும் மோசே எண்ணி பார்த்த இதெல்லாம் முடியாதுன்னு, ஆனால் அவன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களையும் தேவன் செய்து முடிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு இதை கேட்கிறவர்களாய் அல்ல, விசுவாசிக்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அதை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம். நீர் தம்முடைய மோசையோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. உம்முடைய கரம் பலத்திருக்கிறது, பராக்கிரமம் செய்யும், உயர்ந்திருக்கிறது. உம்முடைய கரம் ஆண்டவரே நீதியால் நிறைந்திருக்கக்கூடிய கரம், தயவுள்ள கரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையுள்ள கரம் எங்களுக்காக, குடும்பத்திற்காக, எங்கள் சபைக்காக நீட்டப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோப்பா. அந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படுதல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். நீர் சொல்லியிருக்கிற தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. எங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், அப்படிப்பட்ட வல்லமுள்ள கரத்தை உடையவர் நீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. தேவரீர் குறைவை நிறைவாக்குவீராக தகப்பனே. அதே போல ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக செயல்படுகிறது, எங்கள் புத்திக்கு எட்டுகிறதற்கு மேலாய் செயல்படுகிறது கர்த்தாவே. அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய பலத்த வலதுகரம் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காய், எங்கள் தேசத்துக்காய் செயல்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் நாங்கள் உம் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ள, இன்னும் நாங்கள் உண்மையாய் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குற்றம் குறைவுகளை மன்னியும். மறுரூபத்தின் மேல் மறுரூபம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்ய, இன்னும் நீதியிலே நாங்கள் வளர உதவி செய்யும். உமது சாயலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்திற்கு மனமிறங்கும், எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் மாவட்டத்திற்கு இறங்கும், எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு இறங்கும். ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், என்னது செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை எங்கள் தேசத்துக்கு அனுப்போம். சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் காரியங்கள் முழுவதும் நீங்கி நாங்கள் சுகமாய் ஜீவனம் பண்ணும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தேசத்தின் பாவத்தை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இதோ சபையாகி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு துணையாயிரும். உம்முடைய வலது கரம் ஆண்டவரே, குறுகி போகாத உம்முடைய கரம் எங்களுக்காய் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் முழுக்க எங்களை வழிநடத்தி வந்த நம்முடைய அன்பின் கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வலதுகரம் எங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இனியும் புதிய மாதங்களிலும் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இதோ இந்த வருஷத்திலும் நீர் எங்களை வழிநடத்துவீராக. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். நீர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கு எங்கள் சிரம் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூறும். நோவுக்கு நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி ஏதோ இந்நாட்களிலும் தொடர்ந்து எங்களை ஜெயமாய் நடத்தும். எல்லா மகிமையும் கனமும் துதியுமாக்கே ஏறெடுக்கிறோம். உன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.